Hello all, good morning. 14th January current affairs பார்க்கலாம். First one, olive redley ஆமைகள். Annual olive redley nesting season begins along the coast. ஒடிசால இருந்து சென்னை செங்கல்பட்டு வரைக்கும் அதோட ஆலிவ் ரெட்லி ஆமைகள் அதோட குஞ்சுகளை முட்டையிட்டு குஞ்சுகளை அந்த பொரிக்கும் இடமா கருதப்படுது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரியிலிருந்து மார்ச் மாதம் இந்த குஞ்சுகள் பொறுக்க தொடங்கும். இப்போவே அதை முட்டையிட ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பற்றி ஒரு நியூஸ் தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்கலாம். சென்னையில் ஒரு 4 இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க அதோட குஞ்சுகள் பொரிக்கிறதுக்கான இடமா. பெசன் நகர், புலிக்காட், இஞ்சம்பாக்கம் அண்ட் கோவளம். மோஸ்ட்லி இந்த பே ஆஃப் பெங்கால் கடற்கரை ஓரத்தில் தான் இது தன்னோட கூடுகளை கட்டும். ஒவ்வொரு ஆலிவ் ரெட்லி ஆமைகளும் 100 வரைக்குமான முட்டைகளை இடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 45 நாட்களிலிருந்து 60 நாளில் இது ஹேட்ச் ஆகும். ஸோ இந்த ஜனவரி மாதத்தில் முட்டையிட்டு பிப்ரவரி மார்ச் மாதத்தில் இதோட குஞ்சுகள் அதிகமாக பொரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயரில் அதாவது 2022-23 இயரில் 38,721 குஞ்சுகள் கடலில் விடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆலிவ் ரெட்லி ஆமைகள் எந்த லிஸ்ட்டில் இருக்குன்னா IUCNல வல்னரபிள் அதாவது பாதுகாக்கப்பட வேண்டிய லிஸ்ட்டில் இருக்குது. சைட்ஸில் அப்பெண்டிஸ் 1ல் இது இருக்குது. தென் TNCSC plans to procure over 20 lakh ton of paddy, open 3,000 DPCs. அதாவது தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் இருக்காங்க இல்லையா, இந்த வருஷம் 20 லட்சத்துக்கும் மேலே டன் அளவு நாங்கள் பேடியை ப்ரொக்யூர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 3000 டிபிசினா டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர், நேரடியாக விவசாயிகள்கிட்ட இருந்தே நாங்கள் ப்ரொக்யூர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்டா ரீஜனில் எப்பொழுதுமே அதிகமான நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்கும். இந்த வருஷம் பருவநிலை மாற்றம், அதுக்கப்புறம் இந்த வெள்ளம் பெருமழையெல்லாம் பெஞ்சது இல்லையா, அதனால தான் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஆர்கன் டொனேஷன் பண்ணுறவங்களோட விகிதம் 14% உயர்ந்திருக்கு அப்படின்னு சுகாதாரத்துறை அமைச்சர் அவங்க சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக அவங்க பேசும்போது ஈவன் இந்த இயர் ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதில் கூட நிறைய பேர் டொனேட் பண்ணியிருக்காங்க, ஆர்கன் டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் லாஸ்ட் இயர் எவ்வளோ பேருக்கு லிவர், எவ்வளோ பேருக்கு ஹார்ட், இந்த மாதிரி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நடந்தது அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் தமிழக அரசு என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆர்கன் டொனேட் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட இறுதிச் சடங்கு தமிழக அரசு கௌரவிப்பு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இறுதி மரியாதை தமிழ்நாடு அரசு சார்பில் அவங்களுக்கு செலுத்துவோன்னு சொன்னதில் இருந்து அதிகமான எண்ணிக்கையில் டோனர்ஸ் கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேயே தொடர்ந்து அதிக அளவில் இந்த ஆர்கன் டொனேஷன் பண்ணுற மாநிலம் அப்படிங்கிற அவார்டை கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு மேலே தமிழகம் தான் தொடர்ந்து வாங்கிட்டு வர்றாங்க. சென்டர் எட் டு டேக் கால் ஆன் பிகினிங் ஆஃப் HPV வேக்சினேஷன். இந்த HPV வேக்சினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த HPVங்கிறது ஒரு வைரஸ், ஹியூமன் பாப்புலோ வைரஸ். இந்த வைரஸ் எதுக்கு அப்படின்னா, பெண்களோட அதிகமாக உயிரிழப்பு விகிதம் ஏற்படுத்தக்கூடிய 2 புற்றுநோயில் ஃபஸ்ட்டு இருக்கிறது மார்பக புற்றுநோய், 2வது இருக்கிறது இந்த கருப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்லிக்கிற சர்விக்கல் கேன்சர். இதுதான் அதிகமான உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. மோஸ்ட்லி அவேர்னஸ் இல்லாமல் தான் இது அதிகமான உயிரிழப்புகள் இருக்குது. ஆரம்ப கட்ட காலத்திலே இதை கண்டறிஞ்சோம் அப்படின்னா இதோட உயிரிழப்பு விகிதம் மிக மிக குறைவு, முழுமையாக இதை குணப்படுத்திடலாம். இப்போது இந்த ஹியூமன் பாப்புலோ வைரஸில் நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் சில டைப்ஸ் இந்த சர்விக்கல் கேன்சரை இன்ட்ரடியூஸ் அதை கொஞ்சம் அப்ரிவேட் பண்ணுற இல்லை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுற அளவுக்கு அதுக்கு ஒரு பவர் இருக்குது. ஸோ இந்த டைப் வைரஸை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டா இதோட தாக்கம் குறைஞ்சிரும். அப்படிங்கிறதுனால முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா HPV 16 and 18 இதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஒரு வேக்சின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்சின் ஆல்ரெடி மார்க்கெட்டில் அவைலபிளாக தான் இருக்குது. இப்போது திருப்பியும் அவேர்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடல்ட் கேர்ள்ஸ், அதாவது 9 to 14 இயர்ஸ் இருக்கிற கேர்ள்ஸுக்கு சிங்கிள் ஷாட்டும் அவைலபிளாக இருக்குது, டபுள் ஷாட்டும் அவைலபிளாக இருக்குது. அதாவது ஒரே தவணையில் போடுற மாதிரியும் இருக்குது, 2 தவணையில் போடுற மாதிரியும் இருக்குது. இந்த வேக்சின் போடுறதுனால 70% ஆஃப் அந்த சர்விக்கல் கேன்சரோட ரிஸ்க்கை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்திருக்க ஒரு முயற்சி. லெஜெண்டரி கிளாசிக்கல் சிங்கர் பத்ம விபூஷன், அதுக்கப்புறம் சங்கீத கலாநிதி அவார்டு வாங்கின பிரபா அட்ரே தன்னோட 92வது வயதில் காலமானார்கள்.
தென் நெக்ஸ்ட் இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எடிட்டோரியல் பேஜ் கொடுத்துருக்காங்க, அதில் உள்ள டேட்டா தான் எடுத்திருக்கு. லாங் டேர்மாக கோவிட்னால பாதிக்கப்பட்டவர்களோட மசிலோட தன்மை வந்துட்டு மிகவும் குறைஞ்சிருக்கு, அவங்களோட ஸ்டாமினா ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் நடந்த உடனே அவங்களுக்கு வந்து ஃபெட்டிக் வந்துடுது. 6 to 7 ஸ்டெப்ஸ் கிளைம் பண்ணாலே, அதாவது மாடிப்படி ஏறினாலே வந்து அவங்களுக்கு ஃபெட்டிக் ஆகிடுதாங்க. ஷார்டன்ஸ் ஆஃப் பிரீத், மூச்சு விடுறதுல சிரமப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது. இதில் இந்த மாதிரி லாங் டேர்ம் கோவிட்னால பாதிக்கப்பட்டவங்களோட டேட்டாவில் எடுத்து ரிசர்ச் பண்ணதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட செல்லுக்கும் மசில்ஸில் உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் மைட்டோகாண்ட்ரியாவிலேருந்து எனர்ஜி கிடைக்கும்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா தான் சொல்லுவோம். அந்த மைட்டோகாண்ட்ரியாவிலேருந்து வர்ற பவர் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இதை வந்து ரெட்டிஃபை பண்ணுறதுக்கான ரிசர்ச்சும் நடந்திருக்கு, கூடிய சீக்கிரம் ரெட்டிஃபை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ப்ராப்ளம் வந்து எல்லாருக்குமே இல்லை, லாங் டேர்ம் கோவிடில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சில பேருக்கு தான் இது இருக்குது, அதுவும் கிளியராக சொல்லியிருக்காங்க. தென் இந்திய ரூபாயை தங்களது நாட்டில் பயன்படுத்த 35 நாடுகள் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்கன்னு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்ததுங்க. இந்திய ரூபாயின் 100 ஆண்டு கால பயணம், இதோட தலைப்பில் தான் இது நடந்தது. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அப்போ மத்திய அமைச்சர் சொன்னதெல்லாம் இதில் கொஞ்சம் தொகுத்து கொடுத்துருக்காங்க. ஆங்கிலேயர் காலகட்டத்தில் இந்திய ரூபாயோட மதிப்பை சப்ரஸ் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் இருந்து இந்திய ரூபாயோட மதிப்பை மீட்டெடுத்ததில் டாக்டர் அம்பேத்கரோட பங்கு வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லண்டனில் பொருளாதார கல்வி நிலையத்தில் டாக்டர் அம்பேத்கர் தாக்கல் செய்த இந்திய ரூபாய் தொடர்பான ஆய்வு அறிக்கை அடிப்படையில் தான் 1935 நம்ம ரிசர்வ் வங்கி அப்படிங்கிற ஒரு மைய வங்கியவே நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றிய கூடுதல் தகவல் நம்மளோட சமச்சீர் புக்லேயே இருக்குது. அந்த ரிசர்வ் வங்கின்னு இருக்குல்ல, எக்கனாமி புக்லேயும் இருக்குது, ஹிஸ்ட்ரி புக்லேயும் இருக்குது. வேணுங்கிறவங்க இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க. தென் மேற்கு தொடர்ச்சி மலையில் புதிய வகை வண்ணத்து பூச்சி இனம் கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம், இது எல்லாருக்குமே தெரியும். அதாவது சமீபத்தில் புலிகள் காப்பகமாக தமிழ்நாட்டில் இணைந்தது தான் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம். இதில் தன்னார்வல தொண்டு நிறுவனங்களும் அப்புறம் அறிவியல் ஆய்வாளர்களும் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் 33 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய வகை வண்ணத்து பூச்சி இனம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. கிளவுட் ஃபாரஸ்ட் சில்வர் லைன், இதுதான் இந்த வண்ணத்து பூச்சியோட பேர். இதையும் சேர்த்து தற்பொழுது மொத்தமாக 337 எண்ணிக்கையாக வந்துட்டு இந்த வண்ணத்து பூச்சி இனம் வந்துட்டு உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்ணத்து பூச்சி பார்த்தோம் இல்லையா, தமிழ்நாட்டுக்கு என்ற ஒரு மாநில விலங்கு இருக்குது, மாநில மரம் எல்லாம் இருக்குது. அதே போல் மாநிலத்துக்குன்னு ஒரு வண்ணத்து பூச்சியும் இருக்குது. அது என்ன பூச்சின்னு தெரிஞ்சிருந்தா, அந்த வண்ணத்து பூச்சியோட பேர் என்னன்னு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இது போக இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதற்காக தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு விழாவை வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சென்னை சங்கமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விழாவை ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா, இதுதான் இந்த விழாவோட பேர். இதில் தமிழரோட சார்ந்த பாரம்பரிய கலைகள்லாம் இருக்கும் இல்லையா, தப்பாட்டம், தென் இசைக்கருவிகள்லாம் இருக்கும்ல, இது எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் காட்சிப்படுத்துவாங்க. இதோட நோக்கம் என்னென்னா, அந்த பாரம்பரியத்தையும் இசைக்கருவிகளையும் மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், தென் அதை அழிஞ்சு போகாமல் அதை அப்படியே மீட்டெடுக்கிறது. ஸோ இந்த 2 காரணத்துக்காக பொங்கல் திருவிழா அந்த லீவெல்லாம் ஒட்டி சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவும் கொண்டு வர்றாங்க. தென் இன்றைக்கி போகி பண்டிகை கொண்டாடுறாங்க. இதை ஒட்டி வந்து நிறைய இடத்துல பழைய பொருட்கள்லாம் எரிப்பாங்க. ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் காட்சியின் தரம் கொடுத்து உள்ள டேட்டாவும் பார்த்துக்கோங்க. நாளைக்கு கண்டிப்பாக நியூஸ் பேப்பரில் ஒவ்வொரு சிட்டிலையும் வந்து காட்சியின் தரம் கொடுத்துருப்பாங்க, அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ இருக்குல்ல, அது கொடுத்துருப்பாங்க. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம டேட்டா எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.